கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தினேன். தேவனுடைய சமாதானம், அவருடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 95வது சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காறு படியிட கடுவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். ஒரு அருமையான வார்த்தை இது. நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், தாயின் கற்பத்திலே நம்மை உண்டாக்கினவர். ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினவர். அதே தேவன் என்னை உங்களையும் உண்டாக்கினவர். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காறு படியிட கடவோம் வாருங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கின கர்த்தர் முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நாம் ஜபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரை நாம் தொழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். நம்மை அவர் கைக்குள்ளாக வைத்து நம்மை பார்க்கிறார். இல்லைன்னா அந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. என்றைக்கோ நாம் பாதை தெரியாத ஆட்டை போல நான் வழி தப்பி நாம் காணாமல் போயிருப்போம். பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மேய்த்து பாதுகாத்து போஷித்து காப்பாற்றி ஒரு நாளும் நம்மை வழி நடத்துகிறாரே. எப்படிப்பட்ட ஆண்டவர்! அப்படிப்பட்ட மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமத்திலே நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு நாம் அவர் தொழ வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அப்படி செய்கிறோமா? நாம் அவர் இல்லாமல் நாம் இல்லை. பிரியமானவர்களே, அவரே நம்ம வைக்கிறார். நம்முடைய ஜீவன், நம்முடைய பலன் எல்லாம் அவருடைய, அவர் நமக்கு கொடுத்தது. இதை நாம் மறவாதபடி பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமத்திலே முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். நிச்சயமாய் நம்மை மேய்க்கிற ஆண்டவர், நம் நடத்துகிற ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவராக. அவருடைய பாக்கியத்தை பெறும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரம பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு சோதரம் அப்பா, இந்த நாள் செய்து கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசிர்வதிங்க. நீர் எங்களை உண்டாக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், பாதுகாக்கிறீர். நாங்கள் உங்களுடைய கைக்குள்ளான ஆடுகள் சாமி. எங்கள் கைகளை வைத்து எங்களை பராமரிக்கிற அதுக்காக சோதரம் சாமி. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை விதமாய் ஆசீர்வதிங்க. நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. நோயற்ற வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. இந்த வெப்ப காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி இன்னைக்கு காத்துக்கொள்ள வேண்டுமானு கெஞ்சுகிறோம் சாமி. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.